ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல தினமும் ஒரு கிவி பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு தான் பார்க்க போறோம். கிவி பழம் சாப்பிட்றதுக்கு இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையில இருக்கும். கிவி பழத்துல முக்கியமான கனிம சத்துக்களான போரான், குளோரைட், காப்பர், குரோமியம், புளூரைடு, அயோடின், இரும்பு சத்து, மெக்னீசியம், மாங்கனீசு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், செலினியம், சோடியம், சிங்க் போன்றவை அடங்கி இருக்கு. இந்த அனைத்து சத்துக்களுமே உடலின் மென்மையான செயல்பாட்டுக்கு ரொம்ப அவசியம். கிவி பழத்துல எலும்புகளின் வளர்ச்சிக்கும் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் தேவையான கால்சியம் வளமான அளவுல நிறைந்து இருக்கு. அதுவும் 69 கிராம் எடை கொண்ட ஒரு கிவி பழத்துல சுமார் 23.46 மில்லிகிராம் கால்சியம் நிறைஞ்சிருக்கு. கிவி பழத்துல செரட்டோனின் அதிக அளவுல இருக்கு. இது செரிமானம் மற்றும் இதயத்தின் செயல்பாட்டுக்கு ரொம்ப அவசியம். கிவி பழத்தை ஒருவர் சாப்பிட்டா அது இரவுல நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கு உதவுவதோடு புத்துணர்ச்சியுடன் இருக்கிறதுக்கும் உதவும். இவை அனைத்துக்குமே காரணம் செரட்டோனின் தான். கிவி பழத்துல காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களான நீரில் கரையக்கூடிய மற்றும் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் இருக்கு. மேலும் கிவி பழத்துல அனைத்து விதமான வைட்டமின்களும் இருக்கு. கிவி பழத்துல வைட்டமின்கள் A, B, C, D, E மற்றும் K போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஆய்வு ஒன்றில் கிவி பழத்துல ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கும் அளவில் வைட்டமின் சி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கொழுப்பு அமிலங்கள் பல்வேறு செயல்பாடுகளுக்கு அவசியமானவை. கிவி பழத்துல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள், மோனோ அன்சாச்சுரேட் கொழுப்புகள், பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் சாச்சுரேட் கொழுப்பு அமிலங்கள் போன்றவை இருக்கு. இந்த அனைத்து கொழுப்பு அமிலங்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்று செயல்படுது. அமினோ அமிலங்கள் என்பது புரோட்டீன்களாகும். இவை செல்களின் வடிவத்தை பராமரிக்கிறதுக்கு உதவுது. உடல்ல நீர்ச்சத்து மற்றும் pH அளவை கட்டுப்படுத்தவும் உதவுது. உடல்ல நரம்பு செல்கள் மூளையுடன் தொடர்பு கொள்ளும் திறனை மேம்படுத்துறதுக்கும் அமினோ அமிலங்கள் பயன்படுது. உடலுக்கு ஆற்றலை வழங்கும். உடலால் போதிய அளவுல அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே நீங்க அமினோ அமிலங்கள் உள்ள உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்கணும். கிவி பழத்துல உள்ள வைட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஃப்ரீ ரேடிக்கலால் செல்கள் பாதிக்கப்படுவதை தடுத்து புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. போதிய அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களை எடுக்கும் போது உடல் புற்றுநோய், இதய புற்றுநோய், பக்கவாதம் போன்றவற்றை தடுக்கிறதுக்கு உதவுது. இதுல உள்ள பிளவனாய்டு சருமத்துக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கும். கிவி பழத்துல டயட்டரி நார்ச்சத்துகள் வளமான அளவுல இருக்கு. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவி செய்யுது. இதய நோயின் அபாயத்தை தடுக்கிறதுக்கு உதவுது. இரத்த சர்க்கரை அளவுல ஏற்படும் ஏற்ற இறக்கத்தை தடுக்கிறதுக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கிவி பழத்தை ஒருவர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா அது ரத்தத்துல உள்ள கொழுப்புகளை குறைத்து ரத்தம் உறைதல் வாய்ப்பை குறைத்து மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை குறைக்கும். சிலர் ரத்தம் உறைவதை தடுக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுப்பாங்க. ஆனா கிவி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா இயற்கையாகவே ரத்தம் உறைறதை தடுக்க முடியும். உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் சோடியத்தை குறைச்சு பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை அதிக அளவுல எடுத்துக்கணும். உங்களுக்கு உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருந்தா இந்த புளிப்பு சுவையுடைய கிவி பழத்தை தினமும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கிவி பழத்தை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு வர்றதுனால நமக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கிவி பழத்தை தொடர்ந்து சாப்பிடலாம். கிவி பழத்துல கலோரிகள் ரொம்ப குறைவு, நார்ச்சத்து நிறைந்த பழம். இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். கிவி பழம் ஆஸ்துமாவை சரி செய்யும் திறன் கொண்டது. இதற்கு இதில் உள்ள வைட்டமின் தான் காரணம். ஆய்வுகள்ல கிவி பழத்தை வாரத்துக்கு 1 அல்லது 2 சாப்பிட்றது மூலம் சுவாச நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. கிவி பழத்தை ஒருவர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா மூச்சு இறைப்பு பிரச்சனை வரும் அபாயம் குறையும். இந்த பழம் மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமம், இரவுல வரும் வறட்டு இருமல் போன்றவற்றை சரி செஞ்சு நுரையீரலின் செயல்பாட்டுக்கு உதவும். முக்கியமா ஆஸ்துமா நோயாளிகளுக்கு கிவி பழம் ரொம்ப நல்லது. கிவி பழம் ரத்தத்தை மெலிதாக்கி உடல்ல முழுவதும் சிறப்பா ஓட செய்யும். மேலும் கிவி பழத்தை சாப்பிட்றதுனால உடலால் இரும்பு சத்தை உறிஞ்சும் திறன் அதிகரிச்சு இரத்த சோகை வரும் அபாயம் தடுக்கிறதுக்கு உதவும். ஏன்னா இரும்பு சத்து தான் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமான சத்து. கிவி பழத்தை ஒருவர் தினமும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா அதுல உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு உதவும். ஏன்னா இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் செல்கள் முக்கியமா DNA பாதிப்படைவதை தடுத்து பாதுகாப்பை வழங்கும். கிவி பழத்துல உள்ள வைட்டமின் A, C, E போன்ற சத்துக்கள் நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம கிவி பழத்துல உள்ள மாகுலர் திசு சிதைவதை தடுத்து முதுமை காலத்துல பார்வை இழப்பு ஏற்படும் அபாயத்தை தடுக்கும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க கிவி பழத்தை தினமும் 1 கட்டாயம் சாப்பிடணும். கிவி பழத்தை ஒருவர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா அவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்காது. காரணம் கிவி பழத்துல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கு. இது செரிமானத்திற்கு ரொம்பவும் உதவும்.
கிவி பழத்துல உள்ள செரட்டோனின் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுப்பதோடு புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவி செய்யும். தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் தினமும் ஒரு கிவி பழத்தை சாப்பிட நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். கர்ப்ப காலத்துல பெண்கள் கிவி பழத்தை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல போலிக் அமிலம் அதிக அளவுல இருக்கு. போலிக் அமிலம் கருவின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான சத்து. இச்சத்து பிறப்பு குறைபாட்டை தடுக்கிறதுக்கு உதவுது. இதனாலதான் கர்ப்பிணி பெண்களுக்கு போலிக் அமில மாத்திரைகள் கர்ப்ப காலத்துல மருத்துவர்களால கொடுக்கப்படுது. கிவி பழத்துல உள்ள டயட்டரி நார்ச்சத்துகள் முறையான குடல் இயக்கத்தை பராமரிக்க உதவும். ஒருவர் தினமும் கிவி பழத்தை சாப்பிட்டு வந்தா மல உற்பத்தி மற்றும் மலம் வெளியேற்றுவதில் உள்ள பிரச்சனை நீங்கும். மலச்சிக்கலால் அதிகம் அவஸ்தைப்படுறவங்க தினமும் ஒரு கிவி பழம் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைத்து குடல் இயக்கம் சிறப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிவி பழத்தின் நன்மைகளும் கிவி பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, கிவி பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்களால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.